நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கிணற்றில் புதையல். கதைக்குள்ளே போகலாம். யாஷு, கரண், மோகனன்னு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க. எப்போவும் ஒன்றாவே இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தில் கரணுங்கிறவன் யாஷுன்னு மூச்சு வாங்க வேக வேகமாக ஓடி வரான். அதுக்கு யாஷு கேட்குறான், என்னடா கரண் இவ்வளோ வேக வேகமாக ஓடி வந்திருக்க, மூச்சு வாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கரண் சொல்கிறான், ஒரே ஒரு நிமிஷம் இருடா யாஷு, எனக்கு ஓடி வந்ததில் ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு கேட்குறான். சரி உள்ளவாடா, நிதானமாக தண்ணி குடிச்சிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு யாஷு சொல்கிறான். கரணும் யாஷோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். யாஷு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கரண் கிட்ட கொடுக்குறான். கரண் தண்ணியை குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்டா, ரத்னா நதின்னு ஒரு நதி ஒன்று ஓடுது. அந்த நதிக்கரையில் பழைய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டிலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குடா. சரிடா கரண், அதில் என்னடா விசேஷம் அப்படின்ட்டு யாஷு கேட்குறான். என்னடா யாஷு, நான் சொல்கிறது கேளண்டா, அது உனக்கு தெரியாதா? அந்த கிணத்துக்குள்ளே 1 லாரி பொக்கிஷத்தை ஆங்கிலேயர்கள் மறைச்சி வச்சுருக்காங்களாண்டா. என்னடா கரண் கதை சொல்லிக்கிட்டு இருக்க, கிணத்துக்குள்ளே புதையல் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு யாஷு கேட்குறான். அதுக்கு கரண் சொல்கிறான், 1857 வருஷத்தில் கிளர்ச்சி நடந்ததில்ல, அப்போ ஆங்கிலேய அரசு அந்த கிணத்துக்குள்ளே தான் அவங்களோட பொக்கிஷத்தை எல்லாமே யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தாங்களாம். ஆனால் கிளர்ச்சி அப்போ ஆங்கிலேயர்கள்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனால் புதையல் இன்னும் கிணத்துக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு எங்கள் தாத்தா சொன்னாங்கடா. இது வரைக்கும் யாரும் அந்த புதையலை கண்டே பிடிக்கலையாம். யாஷு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். மறுபடியும் கரண் சொல்கிறான், கிணத்துக்குள்ளே உள்ள பொக்கிஷம் நமக்காகன்னு இருக்கு போலடா. சரி யாரும் செய்யாததை நம்ம போய் செய்வோம் அப்படிங்கிறான். சரிடா கரண், நம்ம போய் மோகனை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிறான். சரி போகலாண்டா அப்படின்ட்டு கரணும் யாஷும் மோகனை பார்க்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோகனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மோகன் அவங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா படிச்சுட்ருக்கான். அவனுக்கு துப்பறியும் கதைகள் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். துப்பறியும் கதைகள்லாம் படித்ததுனால துப்பறிவாளனாக இருக்கிறதுனா எப்படி அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன் நல்லாவே கற்றுக்கிட்டான். அதனால் மோகன் அவன் படித்த விஷயத்த அவனோட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட நண்பர்கள் யாஷு, கரண் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு, சரிடா, கிணத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குல்ல, அதை நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் எப்படியாச்சும் அதை நாம் கண்டுபிடிச்சே தீர்வோண்டா அப்படின்ட்டு இந்த மோகனும் சொல்லிட்டான். சரின்ட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புதையலை கண்டுபிடிக்க நாம் 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை போகலான்ட்டு முடிவு செஞ்சுட்டு, ஆமாம் புதையலை வெளியில் எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும்ல, அதை நாம் முதல்ல சேகரிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதையல் கிடச்சதுக்கப்புறம் அதை வைக்கிறதுக்கு ஒரு பை வேணும்ல அப்படின்ட்டு ஒரு பெரிய பையாக ஒன்று சேகரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தான் பிரச்சனை ஆபத்தெல்லாம் வந்தாலும் அதிலேருந்து நாம் எப்படியாச்சும் போராடணும் அப்படின்றதுக்காக ஈட்டி மாதிரி இருக்கிற ரொம்ப கூர்மையான குச்சிகளெல்லாம் சேகரிக்கிறாங்க. கிணத்துக்குள்ளே இறங்கிறதுக்காக ஒரு பெரிய கயிறை ஒன்றையும் எடுத்துக்கிட்டாங்க. தோண்டணும்ல, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுமோ அதையும் சேகரிச்சுக்கிட்டாங்க. இப்போ 3 பேரும் ஒரு வழியாக புதையலை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆயுதங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே சேகரித்து முடிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் யாஷு, கரண், மோகன் 3 பேரும் புதையலை எடுக்கிறதுக்காக ரொம்ப மும்மாரமாக கிளம்பிட்டாங்க. ரத்னா நதியை கடக்கிறதுக்கான வழியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு முதல் தடையாகவே இருக்குது. ஆற்றுல தண்ணி அதிகமாக இல்லைனாலும் அதோட ஆழம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் அவங்களோட உடைகள், காலணிகள் எல்லாத்தையுமே கலட்டி ஒரு பைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நதியோட ஆழத்தை அளந்து பார்க்குறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற குச்சிகளை பயன்படுத்தி மெதுவாக அதை கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி எங்கெல்லாம் கம்மியாக இருக்குது, ஆழம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்து நடக்கிறாங்க. யாஷு திடீர்னு அப்படியே அலறப்ப தான் அந்த ஆற்றையே கடந்து முடிக்கிறாங்க. அப்போது யாஷு அச்சச்சோ ஐயோன்னு நிலத்தை பார்த்துட்டு அப்படியே குதிக்கிறான். இந்த மோகனும் கரணும் பயந்து போய் வேகமாக இந்த யாஷ் பின்னாடியே குதித்து அப்படியே உள்ளே போகிறாங்க.
அவங்க நிலத்தை அடைஞ்சப்போ தான் யாஷ் தரையில் முத்திரை குத்துறதையே பார்க்குறாங்க. யாஷோட காலில் 2 பூச்சி ஒட்டிக்குச்சு. அந்த பூச்சிங்க அவங்களோட காலில் உள்ள ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கால் வேற வீங்கிடுச்சு. இதை இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. யாஷால் காலை அசைக்கவே முடியல. கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான். அலறல் சத்தத்தை கேட்டோன்னையும் ஆற்று பக்கத்தில் வயலில் வேலை செய்கிற விவசாயி ஓடி வந்தார். யாஷும் முத்திரை குத்துனதை பார்த்தோன்னையும் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த விவசாயிக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த விவசாயி தன்னோட பேக்கெட்லேருந்து ஒரு பாட்டிலை வெளியில் எடுத்துகிட்டு அதில் உள்ள வெள்ளை பொடியை அந்த பூச்சிங்க மேலே தூவுறாரு. அந்த பூச்சிங்க அந்த யாஷோட கால்லேருந்து கீழே விழுந்துருச்சுங்க. இந்த ஆற்றுல நிறையா பூச்சிங்க இருக்கும் அப்படின்ட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. நாங்கள் எங்களோட கால்நடைகளெல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் குளிக்க வைக்கிறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வருவோமா, அதுங்களோட கால்லையுமே இந்த பூச்சிங்கெல்லாம் ஒட்டிக்கும். இந்த பூச்சிங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி அதுங்க மேலே உப்பை தெளிக்கிறது தான். அதனால தான் நான் எங்கே போனாலும் ஒரு பாட்டிலில் உப்பு எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. யாஷ் அந்த விவசாயிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த 3 நண்பர்களும் பழைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு வயலை கடக்கும்போது சலசலன்னு ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்னன்னு பார்த்தா தேனி கூட்டமாக அவங்கள நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. யாஷும் கரனும் ஓடுறதுக்காக திரும்புகிறாங்க. ஆனால் மோகனு புதையல் பைய உன் மேலே போடு உன் மேலே போடு அப்படின்ட்டு கத்துறான். உடனே அந்த யாஷு கரனு மோகனு 3 பேரும் காலியான பைய அவங்களோட மேலே போட்டுக்கிறாங்க. மேலே போட்ட பை வழியாக தேனீக்களோட சத்தம் வேற கேட்குது. இந்த தேனீக்கள் எல்லாம் நம்மளை கொட்டிருமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த தேனீக்கள் எல்லாமே பறந்து போயிடுச்சு. அதனால் இந்த 3 பேரும் அந்த பையெல்லாம் கலட்டிட்டு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட புதையல் வேட்டை ஆபத்தாக இருக்குது, நாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைல்ல அப்படின்ட்டு யாஷி சொல்கிறான். சரி நாம் மறுபடியும் புதையல் வேட்டையை தொடரலாமா அப்படின்ட்டு கரண் கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக, மறைஞ்சிருக்கிற அந்த புதையலை கண்டுபிடிப்போன்ட்டு மோகனும் பதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் மோகனு கரணு யாஷு 3 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் வீடு மாதிரி இருக்கிற அந்த பழைய வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த வீடை சுற்றி சுவரெல்லாம் மரங்கள் செடி கொடி புதரெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. ஜன்னல்லாம் உடஞ்சி சலந்தியெல்லாம் வலை கட்டி மூடி இருக்கு. இருட்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதை விட பயங்கரமான ஒன்று அந்த வீட்டு முன்னாடி இருக்குது. என்னன்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. இந்த 3 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த பாம்புக்கிட்ட விஷம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த கரண் என்ன பண்ணுறான்னா குச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதில் ஒரு கூர்மையான குச்சை எடுத்து அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு போகிறான். அதுக்குள்ளேயும் இந்த மோகன் அவனோட கையை பிடிச்சிட்டு காதில் குசுன்னு பேசுகிறான். அந்த பாம்பை எதுவும் பண்ணாத, பாவம், அதை காயப்படுத்தாத, அமைதியாக நில்லு, அதுவே கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாம்பும் கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே போயிடுச்சு. கரண், நீ அந்த பாம்பை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக விட்டுட்டேன்னா அந்த பாம்பு எதுவுமே பண்ணாது, அதை அச்சுறுத்தின காயப்படுத்தினா தான் அது நம்மளை தாக்கும் அப்படின்ட்டு இந்த மோகன் வழக்கமாக சொல்கிறான். அதனால் இந்த கரண் அமைதியாக இருந்தனால அந்த பாம்பும் அமைதியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் மைதானத்து வழியாக கடைசியாக கிணத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் கிணத்து பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியலையே, நம்மளை தாக்கிறதுக்கு காட்டு மிருகமாக இருக்குமோ. சரின்ட்டு ஒரு அடி பின்வாங்கி உள்ளே பார்க்குறாங்க. 2 முயல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, முயல் தான் ஓடுறதா அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பெருமூச்சே விடுறாங்க. கிணத்து பக்கத்தில் போய் உள்ளே பார்க்குறாங்க. ஆழமாக இருந்தது. சுவர்களில் செடி கொடி களைகள்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் அவங்க 3 பேர்த்தாலையும் கிணத்தோட அடிப்பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியல. இவங்க 3 பேரும் ஒன்றா கிணத்துக்குள்ளே புதையல் எடுக்கிறதுக்கு போக முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதனால் கரண் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மோகன், நீ தாண்டா ஒல்லியாக இருக்க, அதனால் நீயே கிணத்துக்குள்ளே கீழே இறங்கு அப்படின்ட்டு சொல்கிறான். நானும் யாஷும் ரொம்ப குண்டாக கனமாக இருக்கிறோம்ல, அதனால் எங்களை கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் இழுக்க முடியாதுல்ல, அதனால் நீயே இறங்குடா அப்படின்ட்டு சொல்லிட்டான். அதுக்கு யாஷு சிரிக்கிறான். நல்ல வேளை நாம் இடம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் கிணத்துக்குள்ளே இறங்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு ரகசியமாக சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த மோகனு கிணத்துக்குள்ளே சிக்கிக்க விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறான்னா, கயிறோட ஒரு முனையை மரத்தில் கட்டிட்டு இன்னொரு முனையை தன்னோட இடுப்பில் கட்டிட்டு இறங்க ஆரம்பிக்கிறான்.
யாஷும் கரணும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கயிறை கீழே விடுறாங்க. நான் கிணத்துக்குள்ளே கீழே வந்ததுக்கப்புறம் புதையலை கண்டுபிடிச்சிட்டு பைக்குள்ளே வச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னை நீங்கள் மேலே இழுங்க அப்படின்ட்டு நான் கத்துறேன் அப்படி சொல்லிவிட்டு மோகன் கிணத்துல வாட்டமாக இறங்கிறதுக்காக ஒரு ஓரமாக போயிட்டு மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். கிணத்தோட அடிவாரத்துக்கு போயிட்டான். அங்கே இல்லாத பொக்கிஷத்தை சுற்றி சுற்றி தேடுறான். தங்க காசும் இல்லை, வெள்ளி காசும் இல்லை. தங்க காசுகளுக்கு பதிலாக மோகன் அங்கே தட்டினப்ப பயந்து போன வெள்ளை நிறத்தில் முயல் குட்டியை தான் பார்க்குறான். முயல் குட்டி தெரியாதனமாக கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த மோகனுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மோகன் கிணத்துக்குள்ளே குதிச்சோன்னையும் அந்த முயல்ங்க நினச்சிக்குது நம்மளோட அம்மா அப்பா தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுதுங்க. ஆனால் அது மோகன். அதிர்ஷ்டவசமாக அந்த கிணத்துல சுத்தமாக தண்ணியே இல்லை. நாம் இந்த முயல்களை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அந்த மோகன் நினைக்கிறான். அதனால பொறுமையாக அந்த முயல்களை மெல்ல தூக்கி அவன் வச்சுருந்த பைக்குள்ளே மெதுவாக வைக்கிறான். அட, இந்த முயல்களை நாம் பைக்குள்ளே வச்சுட்டோம், அதுங்க சுவாசிக்கணுமே அப்படி சொல்லிட்டு சின்ன சின்ன ஓட்டைகளை அந்த பையில் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் மோகன், யாஷு, கரணு, என்னை மேலே இழுங்கடா அப்படின்ட்டு கத்துறான். யாஷும் கரணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய், மோகன் புதையில எடுத்துட்டான் போலடா, உள்ளேருந்து கூப்பிட்றான், சரி வா அவனை இழுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட முழு பலத்தை கயிறில் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோகன் கவனமாக மேலே ஏற ஆரம்பிக்கிறான். மெல்ல ஏறி ஏறி உச்சிக்கு வந்துட்டான். உச்சிக்கு வந்ததும் யாஷு மோகனோட கையை பிடிச்சி வெளியில் இழுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் புல்லில் படுக்கலான்னு சொல்லிட்டு புல் மேலே போய் படுத்துட்டாங்க. அப்போது யாஷு மோகன் தரையில் போட்டிருந்த பையை எடுத்து திறக்கிறான். என்ன புதையல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பைக்குள்ளே இருந்த பொக்கிஷம் யாஷை பார்த்தோன்னையும் பயந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாஷு பயத்தில் பையை கீழே போட்டுட்டான். மோகன் பையிலேருந்து முயலை எடுத்துட்டு கிணத்துக்குள்ளே கிடச்ச ஒரே பொக்கிஷம் இதுதான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கரண் சொல்கிறான், மோகன் நீ ரொம்ப நல்லவன்டா, எல்லாரும் ஒன்றை மாதிரியே அன்பாக இருக்கணும், நாம் சின்ன சின்ன கருணையான செயல்களெல்லாம் செஞ்சோன்னா நிறையா விலங்குகளை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறான். அப்போது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது முயல்கள் அவங்களோட குட்டிகளை தேடி வர்றதை பார்த்துட்டாங்க. மோகன் முயல் குட்டியை அவங்களோட அம்மா அப்பா கிட்டேயே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் முயல்கள் அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த யாஷு, கரணு, மோகனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்ச புதையல் ரொம்ப தனித்துவமான புதையல். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒத்துமைங்கிறது ரொம்ப முக்கியம், அது ஒரு நல்ல விஷயமும் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட பெரிய விஷயத்த தான் நாம் சாதிப்போங்கிறது தான் உண்மை. சின்னவங்களா பெரியவங்களாங்கிறது முக்கியமே இல்லை. அந்த விஷயம் நாம் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றக்கூடிய சாதனையாக கூட அமையும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.